நிறைய நினைவுகள் வருது. இதை மாதிரி நினச்சி பார்க்குறேன். நினச்சி பார்த்தேன், யாராச்சும் புரிஞ்சுக்கிட்டு பேசுவாங்களா? என்னுடைய எதிர்பார்ப்பு, ஒரு கனவுகள்லாம் புரிஞ்சுக்கிட்டு யாராச்சும் இருக்காங்களான்னு பார்த்தா சடனாக திடீர்னு என்னென்னா ஜெயலலிதா ஞாபகம் தான் வந்தது. அட்லீஸ்ட் ஜெயலலிதாச்சும் நான் சுயநலத்துக்காகனாச்சும் நம்மளால் முடியும், நம்ம செய்வோம் அப்படின்னு சொன்னது ஞாபகம் வருது எனக்கு. நான் எலெக்ஷன் நிற்கிறதுக்காக இன்டர்வியூக்கு போகும்போது நம்மளால் முடியும், நம்ம செய்யலாம், நம்ம சாதிக்கலாம் அப்படின்னு சொன்னது, அந்த தன்னம்பிக்கை, அந்த உத்வேகம், அது புத்துணர்ச்சி கொடுத்து ஒரு ஆதரவு கொடுக்குறது. என்னுடைய கனவுகளில் இல்லை உழைப்பை இல்லை எதிர்பார்ப்பை சந்தேகப்படாமல் சொன்னது அது ஞாபகம் வருது. அந்த ஜெயலலிதா ஞாபகம் வருது எனக்கு. இது அரசியல் சொல்ல, தனிப்பட்ட முறையில் நான் ஒன்றும் ஜெயலலிதா அப்படின்னு ஆதாயம் அடையலை, என்னால் ஒன்றும் ஜெயலலிதாவும் ஆதாயம் அடையலைன்னு நினைக்கிறேன். அதனால் அது ஒரு உணவுபூர்வமான உரையாடல், அது ஞாபகம் வருது. அடுத்தது அப்பா அம்மான்னு பார்த்தா, அம்மா கடைசி வரைக்கும் என்னுடைய புரிஞ்சுக்கிட்டாங்க. சில எனக்காக வருத்தப்பட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்னடா இப்படின்னு போயிட்டானே, எவ்வளோ வாழ்ந்துருக்கலாமா, எல்லாம் வாழ்ந்துருக்கலாம் அப்படின்னு. அது எல்லோரும் அப்பா அம்மாவும் நினைக்கிறது தான். அப்பாவும் நிறைய பிள்ளைங்க இருக்கும்போது சில பிள்ளைங்களுக்காக தவறு செய்து தான் ஆகணும். அந்த தவறை சில பிள்ளைங்களுக்கு பாதிப்பு உருவாக்கி சில பிள்ளைங்களுக்காக செஞ்சாங்க. அது ஒரு தடுமாற்றம் தான் நினைக்கிறேன். அவங்களுடைய நேர்மையான பாதையிலிருந்து அந்த பாசத்தால் மறைக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். ஏதோ ஒரு மேலே அதிகம் ஒரு பிள்ளையான் விட்டு கொடுக்கூடாதுன்னு நினச்சி செஞ்சாங்கன்னு நினைக்கிறேன். அது யாருக்கும் பாதிப்பு இல்லாத, எந்த பிள்ளைக்கும் பாதிப்பு இல்லாத ஒரு வெளிப்படையாக செஞ்சுருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு அது செய்கிற ஒரு துணிவு, அந்த மனப்பான்மை, ஒரு இயல்பு அவங்கள இல்லை. அவங்க வந்து ஒரு மாதிரி ஒரு தயக்கமான மனிதன். சரி மன்னிச்சிருவாங்க. ஆனால் அவங்க வந்து உணர்ந்தாங்கன்னு நினைக்கிறேன். உணர்ந்தாங்க, உணர்லேயே என்ன இல்லை, எல்லாம் செத்து போயிடுச்சு, எல்லாம் மறந்து போயிடுச்சு. அதனால் அந்த நினைப்பு வருது. ஏதோ என்னுடைய இதுக்காக நான் இதை சொல்லி பின்னாடி நான் பார்க்கறதுக்காக நான் இதை என்னுடைய சொந்த உபயோகத்துக்காக பின்னாடி பார்க்கறதுக்காக நான் இந்த எண்ணங்களை பகிர்ந்துக்கிறேன். எனக்கு என்னுடைய எண்ணங்களை என்னோட எண்ணெய் பகிர்ந்துக்கிறேன்.